ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சவ் சவ் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி அரை கப்பு போல் கடலைப்பருப்பை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா 2 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் சவ் சவ்வை உள்ளே சேர்த்துக்கலாம். தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அது கூடவே மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக கல் உப்பு சேர்க்குறேன். இந்த குழம்பு தூள் அரைக்கும் போதே நாங்கள் மஞ்சத்தூள் சேர்த்து தான் அரைப்போம். நீங்கள் வேணால் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுப்பில் வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்ல பருப்பு காயெல்லாம் வெந்து வந்துடும். தண்ணி இந்த காய்கறி முழுகிற அளவுக்கு கரெக்டாக இருக்கணும். இப்போது காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். நம்ம பக்கத்து அடுப்பில் தாளிச்சிக்கலாம். அதுக்குள்ளேயே கடாய் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்க்குறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்குறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகத்தை சேருங்க. சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ இதில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கொஞ்சமாக வெங்காயம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறணும். அது வரைக்குமே நம்ம வதக்கி விட்டுறலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வறுபடட்டும். பாருங்கள், நல்ல கலர் மாறி இருக்குது. இப்போ நம்ம கூட்டை உள்ள சேர்த்துக்கலாம். பருப்பு காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்ச தேங்காய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம். காயெல்லாம் ஏற்கனவே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த தேங்காய் சேர்த்ததுனால ஒரு தடவை கொதித்து வரட்டும். அவ்வளோதான். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். கடலைப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் பச்சை பருப்பு கூட சேர்த்துக்கலாம். பச்சை பருப்பை ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கழுவிட்டு காய்கறியே சேர்த்து ஒன்றாவே வேக வச்சிடலாம். கடலைப்பருப்பு வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஊறிடுச்சுன்னா ஈஸியாக வெந்து வந்துடும். அவ்வளோதான். நமக்கு கமகமண்டு சவ் சவ் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாடு கூட மட்டும் இல்லை, சப்பாத்தி கூடயும் இட்லி தோசை கூடயுமே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.